நாட்டு நண்டு அதுவும் வயல்ல இருந்து நல்லா குட்டி குட்டியா நண்டு வந்து புடிச்சிட்டு வந்து, அத நல்லா சுத்தம் பண்ணி, அதில வந்து ரசம் வச்சா எவ்வளோ டேஸ்ட்டா இருக்குன்னு தெரியுங்களா? அதுவும் நாட்டு நண்டு சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். சுத்தமா மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி, அதில ரசம் இல்லைன்னா நம்ம வந்து குழம்பு எது செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த குளிர் காலத்துக்கு நண்டு ரசம் செமையா இருக்கும். நான் பாருங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு இடிச்சு போட்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை கூட ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்கேங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு. அதுவும் மண் சட்டியில தான் செய்ய போறோம். நீங்க இப்ப தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா ஃபுல் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்னைக்கு வந்து நாட்டு நண்டு, வயல் நண்டு சூப்பு தான் வைக்க போகிறோம். அதுவும் மண் சட்டியில். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம் எடுத்திருக்கேன் நான். ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் தாங்க நான் எடுத்திருக்கேன். எல்லாமே இடித்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி குட்டி உரல் இருக்குங்க, அதை தான் நான் வந்து போட்டு நான் இடிச்சிட்டு இருக்கேன். சுபா வந்து அவங்க தாங்க இப்போ அந்த நண்டு ரசத்துக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட்டி செஃப் வந்துட்டாங்க பாருங்கள். நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இடிச்சிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சீரகம் நல்லா இடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மிளகும் சேர்த்து நல்லா இடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே மிளகு சேர்த்துட்டோம்னா சீரகம் வந்து சரியாக அந்த பொடி ஆகாது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா வந்து நசுக்கி எடுத்துருங்க இடித்து. அதை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே வந்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து இடிச்சிடலாம். பூண்டு வந்து நான் தோலோடு வந்து சேர்க்குறேங்க. அப்போ தான் வந்து ரசம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் வந்து தோலை உரிச்சிட்டு கூட இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ஒன்று பாதியமாக இடித்து எடுத்துக்கணும். ஃபுல்லாக பேஸ்ட்டு மாதிரி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. பட் ஆனால் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த ஒன்று பாதியமாக ஃபுல்லாக வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் ஒன்று பாதியமாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க நான் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். அதையுமே லைட்டாக இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணுன்னா கூட நீங்கள் இடித்து சேர்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் நாட்டு நண்டு இருக்கு இல்லைங்களா, நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நிறைய வந்து சேர்க்காம நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரசம் கொஞ்சம் வச்சுட்டு மீதி வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுருக்கேன். இது ஒரு 2 பேர் அளவு சாப்பிட்றதுக்காக தான் இது. நல்லா இந்த மாதிரி ஒன்று பாதியமாக முழுசாக நசுக்காமல் ஒன்று பாதியமாக இடித்து நம்ம எடுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். அந்த மண்ணோட வாசனையும் அந்த வயலிருந்து பிடிச்சிட்டு வந்த நண்டு ரசத்துக்கும் வாசனையும் அவ்வளோ வந்து அமிர்தமாக இருக்கும். கோல்டு சூப்பராக சரியாகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிடைச்சதுன்னா செய்யுங்க. நண்டு அப்படி இல்லைன்னா கடல் நண்டில் கூட செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில். எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வதங்கணும்னு கிடையாதுங்க. அந்த கலர் கொஞ்சம் வந்து மாறும். நம்ம வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பதம் வரும் அது இல்லைங்களா, அந்த டைம் வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுவுமே கொஞ்சம் வந்து இந்த கோல்டு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதை நான் கையாலவே நல்லா பிசைஞ்சு உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணா இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா பழுத்து இருந்ததுனால கையில் பிசைஞ்சு உள்ளே சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக எல்லாமே சேர்த்துட்டு இந்த ரசம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். அதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் இப்படி ஷேக் ஆகுதுன்னா, சுபா வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, ரசத்துக்கு மஞ்சள் பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடியும் போட்டு அந்த மஞ்சளோட பச்சை வாசனை அது போனதுக்கப்புறமா நான் வந்து புளி வந்து சின்னதாக வந்து சேர்த்துருக்கிற புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். நெல்லிக்காய் சைஸ் புளி. அது ஒரு பக்கம் ஊறட்டும்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா சீக்கிரமாக ஊறிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நண்டு இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, வயல் நண்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம்னா அந்த பச்சை வாசனை போகும். நம்ம வாஷ் பண்ணும் போதே மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி இருக்கோம் தான். அப்போ தான் அந்த நல்லா ஒரு 10 டைமாவது வாஷ் பண்ணணுங்க. இல்லைனா வந்து ஸ்மெல் வரும். சாப்பிட முடியாது. நல்லா வந்து சுத்தமாக அந்த பாசெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணியாச்சு. இடித்து நண்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்ச நேரம் அந்த ஆயில்லையே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி புளி ஊற வச்ச
வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். ஏன்னா நண்டு வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அது ஒரு 5 நிமிஷத்துக்குலேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து சிம்லேயே கொதிக்க வைங்க. ஃபுல்லாக வைக்க வேண்டாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இறக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த நண்டு கால் அது எல்லாமே வந்து நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாப்பிட முடியாது. இதை வந்து சூப்பு மாதிரி கூட குடிச்சிடலாங்க. அவ்வளோதான். நான் வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டேன். ஆனால் அது இறக்குனதுக்கப்புறம் கூட அந்த மண் சட்டியோட சூட்லேயே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. சூப்பராக நண்டு சூப்பு ரெடி. அதுவும் வயல் நண்டு, நாட்டு நண்டு அருமையாக இருக்கும். இந்த கோல்டு சீசனுக்கு நம்ம வந்து இது குடிக்கிறதுக்கு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாமே போட்டது நல்லா இருந்துச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டியது தான். சுபாக்கு நான் நண்டு ரசம் தான் ஊட்டி விட்டுருந்தேன். நாங்களுமே அதை தான் வந்து சூப்பு மாதிரி குடிச்சிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.